வேதத்தை திறந்து கொள்ளுவோம். 1 யோவான் 3 அதிகாரம் 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே 327 பக்கத்தில் இருக்கிறது. 1 யோவான் 3 அதிகாரம் 2, 3 வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவன் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். யோவான் இதில் எழுதுகிறார், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனிய விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் ஆண்டவராய் இயேசு தம்முடைய வருகையிலே வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவன் அவர் சுத்தமாய் இருக்கிறது போல, அவர் பரிசுத்தமாய் இருக்கிறது போல அவன் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். ஒரு செய்தி எப்படி இருக்க வேண்டும்? சபை கூடுதலிலே எவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பல கேள்விகளுக்கு தேவனுடைய சபை, தேவனுடைய செய்தி உங்களுக்கு பதில் அளிக்கிறதாக இருக்கணும். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? நான் ஏன் வாழ்கிறேன்? நான் எங்கே செல்லுகிறேன்? வாழ்க்கையில சில முக்கியமான கேள்விகளுக்கு தேவனுடைய செய்தி பதிலளிக்கிறதா இருக்கணும். இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்குகிறதா இருக்கும். மூன்றாவது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபமாக்கப்பட்ட நிலைமை. இங்கே வருகிறவன் துயரத்தோடு வருவான் என்றால் அவன் துக்கம் நீங்கி அவன் சந்தோஷமாய் செல்லணும். கண்ணீரோடு வருவான் என்றால் அவனுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு ஆனந்த களிப்பாய் மாற வேண்டும். The transforming power of Jesus must change you completely, thoroughly, absolutely. கர்த்தர் உங்களை முழுவதுமா மாற்றும். குடிகாரனாய் வருவான் என்றால் ஒரு பரிசுத்தமாய் செல்லணும். கொலைகாரனாய் வருவான் என்றால் கர்த்தருடைய மகிமையான ஊழியக்காரனாய் மாறும். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. தேவனுடைய செய்தி உலர்ந்த எலும்புகளைப் போல இருக்கிற மக்களை உயிரடைய செய்ய வேண்டும், காலூன்றி நிற்க செய்ய வேண்டும், அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்த வேண்டும். தேவனுடைய செய்தி இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு அப்பால் உள்ள மகிமையான ஆசீர்வாதங்களையும் நமக்கு பெற்று தருகிறதா இருக்கணும். அவருடைய வருகையில காணப்படுகிறதா இருக்கணும். அந்த மகிமை தேசத்தில் என்றென்றைக்கும் ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவத்துக்கு உங்களை வழி நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய யோவான் இதில் எழுதுகிறார், இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இனிமேல் என்ன நடக்க போகிறது? இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நீங்கள் அவரை தரிசிப்பதினால் அவருடைய சாயலாய் மாறப்போகிறீர்கள். அவருடைய சாயலாய் மாறப்போகிறீர்கள். இந்த வசனத்தில் 2 பகுதிகள் இருக்கிறது. இப்போது இருக்கிற நிலைமை, இனிமேல் வரப்போகிற நிலைமை. இப்போது இருக்கிற நிலைமையை அவர் சொல்லுகிறார், இப்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல்
அவருடைய நிர்பந்தங்களை எழுதும்போது இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் என்று எழுதுகிறார். ஒளியின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். சில இடங்களிலே பிசாசின் பிள்ளைகள், பிசாசினால் உண்டானவர்கள் என்று அவர் எழுதுகிறார். அதே நேரம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் ஆண்டவர் அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா உலகத்தில் உள்ள ஜனங்களையும் அவர் சிருஷ்டித்திருந்தாலும் தனக்கென்று ஒரு ஜனத்தை, என் பிள்ளைகள், என் ஜனங்கள் இஸ்ரவேலரை அவர் உரிமை பாராட்டி அழைத்தார். ஏன் அழைத்தார் என்றால், ஆபிரகாமோடு அவர் செய்த உடன்படிக்கையின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாரை, இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு என் ஜனம் என்று அழைத்தார். புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் இரத்த உடன்படிக்கைக்கு மூலமாக நம்மை தன்னுடைய ஜனம் என்று அவர் அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி நாட்களிலே ஆபிரகாமின் காலத்திலிருந்து நியாயப்பிரமாணம் காலம் முடியும் வர இஸ்ரவேலை என் பிள்ளைகள், என் ஜனம் என்று அழைத்த ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய சன்னிதானத்துக்கு வந்து நிற்கிற நம்மை அவர் பிள்ளைகள், என் ஜனம், என் ஜனம் என்று உரிமை பாராட்டுகிறார், வைராக்கியம் பாராட்டுகிறார். தம்முடைய ஜனத்துக்காக யாவையும் செய்ய ஆவலாயிருக்கிறார். தன்னுடைய ஜனத்துக்காக வழக்காடுகிறார், தன் ஜனத்துக்காக யுத்தம் செய்கிறார், தம் ஜனத்தை விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், வழி நடத்துகிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார். நம்ம எல்லாம் பார்க்கும்போது இயேசுடைய இரத்தத்துக்குள்ளாக நம்மை பார்க்கிறதினாலே, இயேசுவோடு இரத்த உடன்படிக்கைக்குள்ளாக அவர் நம்மை பார்க்கிறனால அவருடைய சொந்த ஜனமாயிருக்கிறார். ஒரு காலத்தில் அந்நியராயிருந்தோம், ஒரு காலத்தில் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், ஒரு காலத்தில் கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். ஆனால் சிலுவை அண்டை வந்த போது ஒரு உடன்படிக்கை, நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஆண்டவர் பார்வோனுக்கு முன்பாக மோசேயை நிறுத்தின போது பார்வோனுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்னார். யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேல் என் ஜனம். பார்வோனுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னுடைய புத்திரன், என் சேஷ்ட புத்திரன், என்னுடைய ஜனம். என்னுடைய ஜனம் அடிமைத்தனத்தில் இருப்பதை நான் பொறுத்து கொள்ள போவதில்லை. என் ஜனத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும். என் ஜனத்தை ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடு. தன்னுடைய ஜனத்துக்காக வைராக்கியமாய் பேசினார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வரும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் என்று சொன்னவர் கூட ஒரு வார்த்தையை சேர்த்தார். முதலில் உடன்படிக்கையின் ஜனங்கள் என்று சொன்னார், சேஷ புத்திரராகிய என் ஜனங்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்துல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். உங்களை அறியாமலேயே கர்த்தர் உங்களை முத்திரையிட்டு இருக்கிறார். அவருடைய நாமத்தை உங்களுடைய நெற்றியிலே தரித்து இருக்கிறார். அந்த நாமத்தை தேவதூதர்கள் பார்க்கிறார், பாதாளத்தில் உள்ள வல்லமைகள் பார்க்கிறது. இவர்கள் இயேசுடைய இரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை தரித்தவர்கள். வெளிப்படுத்தல் 3:12 சொல்லுகிறது, என் தேவனுடைய நாமத்தையும், தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுது. ஆகவேதான் மோசே சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார் என்று இந்த பூலோகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உன்னை கண்டு உனக்கு பயப்படுவார். அந்தகார வல்லமை உன்மேல தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது, கண்டு உனக்கு பயப்படும், நடுங்கும். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது.
அவருடைய நாமம் எவ்வளவு பெரிய நாமம். அவருடைய நாமத்திலே முழங்கால்கள் யாவும் முடங்கும். அவருடைய நாமத்திலே தேவனே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும் என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் 10 11 வசனத்திலே வாசிக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்ததினாலே என் பிள்ளைகள் என்று உரிமை பாராட்டுகிறார். இந்துக்களை பார்த்தால் எந்தெந்த தெய்வங்கள் அவர்கள் ஆராதிக்கிறார்களோ, சிவபெருமான் நெற்றி கண் இருப்பது போல அவர்கள் சிகப்பு பொட்டை வைத்துக் கொள்ளுகிறார்கள். விஷ்ணுவை ஆராதிப்பவர்கள் நீளமான ஒரு கோடை அப்படியே போட்டுக் கொள்ளுகிறார்கள். நான் விஷ்ணுவை சேர்ந்த. முஸ்லிம்களுக்கு பிறை வடிவம் என்று ஒன்று உண்டு. அதை அவர்கள் அடையாளமாய் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம், ஒரு நாமம் இருக்கிறது. ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் அந்தி கிறிஸ்துடைய நாமத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. புறஜாதியருடைய அடையாளங்களை நம்முடைய நெற்றியிலே வரைவதில்லை. ஏனென்றால் அவருடைய அடையாளத்தை வரையும் போது அந்தந்த ஆவிகளுக்கு உங்களை திறந்து கொடுக்கிறதா இருக்கும். ஆகவே அந்த அடையாளங்களை நம்முடைய நெற்றியிலே வரைவதில்லை. இயேசுவின் இரத்தமே நம்ம மேல பூசப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமமே நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து உடையவர்கள். அந்த கிறிஸ்து என்கிற நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு வேதம் குறிக்கிற 5 முக்கியமான அனுபவங்கள் உண்டு. அதை இன்றைக்கு நான் சுருக்கமாய் உங்களுடைய மத்தியில பேச விரும்புகிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை தரிசிக்கிறதினாலே அவருக்கு ஒப்பாய் நாம் மாறிவிடுவோம். அவர் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறபடினாலே ஆவியானவராகிய தேவனாகிய கர்த்தராலே தாமே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி விடுவோம் என்று 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். அவர் வெளிப்படும் போது அந்த கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலில் நாம் வரும்படி ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று ரோமர் 8:29 வாசிக்கிறோம். அவர் வெளிப்படும் போது இந்த சரீரமானது மண்ணுக்குரிய சரீரமாயிராமல் விண்ணுக்குரிய சரீரமாய் மாறிவிடும். அழிவுள்ள சரீரம் அழியாமையுள்ள நித்தியமான மகிமையான மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாய் மாறிவிடும். அந்த பெரிய மாறுதல் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுவதற்கு அஸ்திபாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். உங்களுக்குள்ள உறுதி இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, நான் மறுபடியும் தேவனுடைய குடும்பத்திலே பிறந்த பிள்ளை, ஆவியால் பிறந்த பிள்ளை, சியோனில பிறந்த பிள்ளை. அந்த உறுதி நமக்கு இருக்கணும். ஆகவே தேவனுடைய பிள்ளையினுடைய முதல் அடையாளம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்து சிலுவைண்டை வந்து நிற்கிறோம். அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைக்கிறோம். கல்வாரியில பலியான அவருடைய கிரியின் மேல் விசுவாசம் வைக்கிறோம். இயேசுவின் இரத்தம் என்னை கழுவுகிறது என்பதை விசுவாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். அவருடைய இரத்தம் நம்மை கழுவின பிறகு இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய உள்ளத்தில் வாருமாண்டவரே என்று கூப்பிடுகிறோம். வாசற்படியிலே நின்று இனிமேல் நீ தட்டிக் கொண்டு நிற்க வேண்டாம், எனக்குள்ளே கடந்து வாரும், என்னுடைய இரட்சகராய் என்னுடைய மீட்பராய் எனக்குள்ளே வாரும் என்று சொல்லுகிறோம். அப்போது அவர் நம்முடைய உள்ளத்திலே இறங்கி வருகிறார். அதுதான் அவருடைய பிள்ளைகள் ஆகிற ஒரு நிலைமை. அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது
அவர் நமக்கு தகப்பனாய் மாறிவிடுகிறார். அதைத்தான் 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல அவர் இறங்கி விடுகிறார், தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார் என்று ஏசாயா 66:13 வாசிக்கிறோம். ரோமர் 8:15 அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவையாரார் ஆவியை ஆண்டவர் தந்து விடுகிறார். எவ்வளவு மகிமையான காரியம், எவ்வளவு மகிமையான காரியம். ஒரு முறை நான் லண்டன்ல ஊழியம் செய்ய அந்த லண்டனுக்கு போன போது விமான நிலையத்தில் என்னை ஒரு சகோதரர் என்னை சந்தித்து என்னை கார்ல ஏற்றி கொண்டு போனார். ஆண்டவர் மேல அவருக்கு இருந்த ஒரு அன்பை பார்த்து நான் போகிற வழியில் அவரோடு பேச்சு கொடுத்து கேட்டேன், பிரதர் உன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் என்ன, எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் சொல்றேன், நான் இலங்கையில் ஒரு பயங்கரமான இயக்கத்தில் ஒரு போராளி, ஒரு யுத்த வீரனாய் நான் இருந்தேன். என் கையில் எப்போதும் AK-47 இருக்கும். எங்க தெருவில் ஒரு வயதான கிறிஸ்தவ அம்மா என்னை பார்க்கும் போதெல்லாம் இந்த AK-47 ஏந்தின உன் கரத்துல வேதாகமம் ஏந்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தம்பி, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ரொம்ப அழகாய் சுவிசேஷம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த அம்மாவை பார்த்தாலே எரிச்சல், கோபம். எங்க தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, விடுதலைக்காக நான் போராடி கொண்டிருக்கேன். ஏசு ஏசு ஏசு, இந்த இயேசுங்கிற பேரை ஆண்ட பேசாத, கோபம் வரும். அடுத்த வாரம் அவர் தான் வீட்டு வழியா வந்தாருன்னா அந்த அம்மா வெளியே வந்துடுவாங்க. தம்பி உன் உள்ளத்துல இயேசுக்கு இடம் கொடு, அவர் தான் உன் உள்ளத்துல சமாதானம், சந்தோஷம். நம்ம அந்த இயேசுவை பத்தி சொல்லாதன்னு எத்தனை நாள் சொல்லியாச்சு. இந்த துப்பாக்கி எடுத்து உன் மண்டையில போடுவேன், அவன் கோபமா போயிடுவான். அடுத்த வாரம் அந்த பக்கமா வருவான். தம்பி உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிற்கு ஒளியா ஆனவர் உன் உள்ளத்தை பிரகாசிக்க செய்வார். அவருக்கு இடம் கொடுக்க. தம்பி ஒரு நாள் அவனுக்கு பலத்த கோவம் வந்துட்டு ஒடிய பிடிச்சான், கீழே இழுத்து தள்ளுனான், மிதிச்சிருவேன், கொன்னே போட்டுருவேன். அந்த அம்மா இழந்தாங்க. இன்னமும் வந்துட்ட இயேசுவை பத்தி சொல்லலப்பா, ஆனா ஒண்ணு சொல்றேன், எப்பமாவது உன் வாழ்க்கையில பயங்கரமான துயரம் ஒன்னால முடியாத நேரம் வரும்போது இயேசுன்னு கூப்பிட்டுப்பார். அவர் உனக்கு நன்மை செய்கிறது. நீ அவருடைய பிள்ளையா மாறும், அவருடைய ஊழியக்காரனா மாறும். சரி 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 நிறுத்துங்க, பல்லவியை இன்னுமா பாடாதுங்க. போயிட்டேன். ஒரு சில நாட்கள்ல ஒரு கேம்ப் அடிச்சுட்டு வரும்போது அவன் பிடிபட்டு விட்டான். கொஞ்சமும் தப்ப முடியாதபடி எல்லாரும் இந்த ராணுவ போர் வீரர்கள் அவனை பிடித்துக் கொண்டார். அங்க ரொம்ப பயங்கரம் என்னன்னா, அப்படி ஒருவன் பிடிச்சான்னா அவனோடு கூட மற்றவங்க எல்லாரும் யார் என்று அறியும்படி சித்திரவதை செய்வதற்கு கொழும்புல 4வது மாடிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. அதுல போறவன் உயிரோட ஒரு நாளும் திரும்ப மாட்டான். திரும்பாட்டாலும் பரவாயில்ல, தாங்க முடியாத சித்திரவதையாய் அணு அணுவாய் வெட்டப்பட்டு சரீரமெல்லாம் ஊசியால கொத்தப்பட்டு விறகெல்லாம் சீவப்பட்டு அதுல பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாக விட மாட்டாங்க. இரவும் பகலும் நிம்மதி இல்லாத, நித்திரை இல்லாத, கலக்கம், பயம், இவ்வளவுதான் சித்திரவதை வார்த்தையால வர்ணிக்க முடியாத ஒரு பாடுகள். கொன்ற மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க, கொல்ல மாட்டாங்க. அவன்கிட்ட இருந்து எல்லா சரக்குகளையும் ரகசியங்களையும் அந்த 4வது மாடி கீழே போய் உட்காரும் போது உனக்கு மரண பயம் வந்த. திடீரென்று அந்த தாயார் சொன்ன எண்ணம், அந்த வார்த்தைகள் அவனுடைய காதிலே ரிங்காரமாய் ஒலிட்டு, தம்பி எப்பொழுதாவது நீ ஒரு பிரச்சனையில மாட்டும்போது இயேசுன்னு கூப்பிட்டு பார், அவர் உனக்கு உதவி செய்யறாரா இல்லையா நீ பார். ஆகவே அதுல உட்கார்ந்தான், இயேசுன்னு கூப்பிட்டான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஒரு பாவ உணர்வு, எத்தனை பேரை அவன் கொலை செய்த உணர்வு, அந்த இயக்கத்தில் இல்லாத மற்ற இயக்கத்தில் உள்ளவர்களை கொடூரமாய் அடக்கின உணர்வு,
தன்னை அறியாமல் நான் பாவி பாவி பாவி, இயேசுவே என்னையும் உடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வீரா? என்னை உடைய இரத்தத்தால கழுவி ஒரு புதிய மனுஷனாய் மாற்றுவீரா? கதறிக்கொண்டே இருந்தார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறது, என் உள்ளம் கலங்குகிறது. நீர் என் உள்ளத்துல வாரும் என்று கூப்பிட்டார். அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் போலீஸ் ட்ரெஸ்ஸோடு ஒருவர் வந்தார். ரொம்ப கர்ஷனையோடு அன்போடு அவனை நோக்கி பார்த்தார். ஆனால் அப்படி பார்ப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை. ஏனென்றால் இவன் எதிராளிகளின் கையில பிடிப்பட்டு இருக்கிறான். அவர்களுக்கு தெரியும் இவன் பயங்கரமான ஒரு தீவிரவாதி என்று. ஆனால் வருகிறவர் ஒரு அன்போடு வருகிறார். சிங்களம் பாதி தமிழ் பாதி பேசுகிறார். தம்பி, நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? எப்படி இங்க வந்தாய்? அவனை அழைத்து கொண்டு போனார். அவனுடைய கையில் உள்ள விலங்கை அவிழ்த்தார். பின்பக்கத்தை காண்பித்தார். இந்த இருளிலே நீ போய்விடு, உன்னை நான் தப்பு வைக்கிறேன், நீ இனிமேல் தவறு செய்யாதே. அவனுக்கு அது யார் என்று தெரியவில்லை. தன்னுடைய சங்கிலிகளை அவிழ்த்தவர் யார் என்று தெரியவில்லை. அந்த வாலிபன் சொன்னார், அன்றைக்கு இயேசு என்னுடைய உள்ளத்திலே ஒரு தகப்பனை போல வந்தார். மனதுருக்கமுள்ளவராய் வந்து என் சங்கிலிகளை அவிழ்த்தவர். பாவ சங்கிலிகளை, அக்கிரமத்தின் சங்கிலிகளை, அநீதியின் சங்கிலிகளை அவிழ்த்தார். நான் லண்டனுக்கு ஓடி வந்து விட்டேன். அதற்கு பிறகு இங்கே அவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஒரு பெரிய சபையிலே என்னை மூப்பராக வைத்திருக்கிறார். அவர் என்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு நிலை என்ன மேன்மை ஒன்றும் இல்லை. அவருடைய வல்லமை என்னை நிரப்பி இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, சட்டம் சமுதாயம் திருத்த முடியாதவர்கள், கொடிய கள்ளர்கள், கொடிய விபச்சாரிகள், போலீசார் மாற்ற முடியாது, ஆர்மி மாற்ற முடியாது. ஆனால் அன்பின் சொருவியான இயேசு மாற்றுகிறார். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மாற்றவர் வல்லமை உள்ளவர். குடிகார கணவனை திருத்த வல்லமை உள்ளவர். சொல் கேட்காத பிள்ளைகளை திருத்த வல்லமை உள்ளவர். அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். பிள்ளைகள் ஆக்கும் போது பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். பிள்ளைகள் ஆகும்போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கிறார். பிள்ளைகள் ஆகும்போது ஆவியினால் அபிஷேகம் படுகிறார். இனி நீங்க கெட்டு போவதில்லை, வழி தப்பி போவதில்லை. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரட்சிக்கப்படுகிற அனுபவம் எவ்வளவு பெரிய அருமையான அனுபவம். பூமியில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்கள் மத்தியில பெரிய சந்தோஷம் உண்டாகும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். லூக்கா 15 7 10 பூமியில மனம் திரும்பினாலும் சரி, ரட்சிக்கப்பட்டாலும் சரி, பரலோக பார்லிமெண்ட்ல தேவதூதர்கள் மத்தியில அவ்வளவு பெரிய நடனம், அவ்வளவு பெரிய களி கூறுதல். ஆகவேதான் மோசே சொல்லுகிறார், உபாகமம் 33 29 சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமானவர். அவரே உனக்கு மகிமையின் பட்டயமானவர். அவரே உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? இந்த காலவேளையிலும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்னும் யாராயிலும் ரட்சிக்கப்படாமல் இந்த இடத்தில் இருந்தால், வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59 1 ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகி போகவில்லை. இன்றைக்கும் அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவர். என்னை ரட்சியும் ஆண்டவரே. பேதுரு அப்படித்தான் கதறினார்.
தண்ணீரில் மூழ்கும் போது ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே ஆண்டவர் அவனுடைய கையை பிடித்து தூக்கி எடுத்து, அற்ப விசுவாசி, நீ ஏன் பயப்பட்டாய்? நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? கரத்தை தூக்கி எடுத்தவர் இன்றைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். சத்துருடைய பிடியிலிருந்து உங்களை மீட்டெடுத்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து உங்களை மீட்டெடுத்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூனியத்திலிருந்தும் எல்லா மந்திர கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் உங்களை ரட்சித்து மீட்டெடுத்து தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். நித்திய அழுகையிலே, நித்திய பாதாளத்திலே, நித்திய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் என்று உங்களை தூக்கி எடுத்து ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, நம்முடைய தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளாவது எப்படி? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிறோம்? முதலாவது நாம் சொன்னேன், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகளாகிறோம். இரண்டாவதாக கலாத்தியர் 3:26 சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். முதலாவது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். இரண்டாவது, அவருடைய பிள்ளைகள் ஆவதற்கு விசுவாசம் அவசியம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறீர்கள். விசுவாசம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. எப்படி நான் அந்த சஃபாரி போட்டிருக்கிறனோ அது போல ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரமாக தரித்து கொள்ளுகிறோம். கிறிஸ்து நம்மை மூடுகிறார். அவரை பற்றிய விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அவ்வளவு தேவாதி தேவனும் கர்த்தராதி கர்த்தருமா இருந்தாலும் நமக்கு முன்மாதிரி காண்பிப்பதற்காக, நாம் பின்பற்ற அடிச்சூடுகளை வைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவரே போய் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு யோவான் ஸ்நானகன் முன்பாக போய் நின்றார். அதுவரைக்கும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தினுடைய முழுமையை யோவான் அறியவில்லை. யோவான் எதற்காக ஞானஸ்நானம் கொடுத்தார்? பாவ வாழ்க்கைக்கு ஒரு முழுக்கு போடுவதற்காக. இந்த முழுக்க வேண்டும் என்பதற்காக யோர்தான் நதியில தண்ணீர் நிறைந்த ஐயோன் என்ற பகுதியில போய் ஞானஸ்நானம் கொடுத்தார். செம்புல போய் அவன் போய் தண்ணி எடுத்து தேவாலயத்திலிருந்து ஞானஸ்நானம் தீர்த்தம் தெளிக்கிறது போல தெளிச்சிருந்திருக்கலாம். ஆனால் முழுக்கு போடணும், பழைய வாழ்க்கைக்கு முழுக்க போடணும், பாவ வாழ்க்கைக்கு முழுக்கி போடணும். இந்த தண்ணியோட பழைய சுவாபங்கள், கோபம், எரிச்சல், எல்லா பழைய சுவாபங்களை நீங்களும் அந்த முழுக்கு போடணும். பாவ மன்னிப்புக்கென்று, மனம் திரும்புதலுக்கென்று அவன் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். ஆனா இயேசு ஞானஸ்நானம் பெறும்போது, அவர் வரும்போது அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா இவர் பாவமே செய்யல, வஞ்சனையே அவர்ல காணப்படல, பாவம் அறியாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. இவருக்கு எப்படி பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் கொடுப்பது? அப்போதான் ஆண்டவர் அடுத்த சத்தியத்தை வந்து சொன்னார். ஞானஸ்நானம் என்பது வெறும் பாவத்துக்கு முழுக்கு போடுறதுக்கு மட்டும் அல்லப்பா, அதுல இன்னொரு பகுதி இருக்கிறது.
அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது, தேவனுடைய சுபாவங்களை தரித்து கொள்ளுவது, அவருடைய குணாதிசயங்களை உன்னுடைய குணாதிசயமாய் ஏற்றுக்கொள்வது இரண்டாவது பகுதி. நாகமான் யோர்தானிலே மூழ்கின போது ரெண்டு காரியம் அவனிலே சம்பவித்திருந்தது. ஒன்று, குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு, அந்த வியாதி நீங்கி போயிட்டு, பாவம் அக்கிரமங்கிற குஷ்டம், மீறல்ங்கிற குஷ்டம் அது நீங்கி போயிட்டு. உதாரணமா, முன்பு ஒரு விரல் இருந்திருக்கும், குஷ்டம் அரிச்சு 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 இப்போ கையெல்லாம் இப்படி போயிருக்கு. பாதி கையை காணும், மூக்குல பாதியை காணும், காதுல பாதியை காணும், குஷ்டம் அரிச்சிச்சு. இப்போ அவன் முழுகின உடனே குஷ்டம் நீங்கிட்டுன்னா கை அப்படியே தான் இருக்கும். இப்போ அடுத்தது என்ன நடக்கணும்னா, அந்த கை வளரணும், புது மாம்சம் உண்டாகணும், புது மூக்கு உண்டாகணும், அரிச்சு போன காதெல்லாம் புதிய காது உண்டாகும். அப்போ அந்த ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒன்று பாவ குஷ்டம் நீங்கினது, வியாதி நீங்கினது, மறுபக்கம் அவனுடைய சரீரம் ஒரு குழந்தையின் சரீரம் போல, ஒரு புதிய சரீரம் போல மாறினது. இயேசு சொல்லுகிறார், அவர் மேல நீங்க விசுவாசம் வச்சுட்டீங்க, அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது இயேசுவை போல நீங்க மாற்றப்படணும். ஆகவேதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள், கிறிஸ்துவுடைய நீதியை தரித்து கொண்டீர்கள், கிறிஸ்துவுடைய சுபாவத்தை தரித்து கொண்டீர்கள், அவருடைய குணாதிசயத்தை தரித்து கொண்டீர்கள். இது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். ஆனால் புதிய பாட்டுக்கு வரும்போது ஞானஸ்நானம் இன்னும் முக்கியத்துவமானது. புதிய பாட்டில ஞானஸ்நானம் இயேசுனுடைய சிலுவை மரணத்தோடும், இயேசுனுடைய அடக்கம் பண்ணுதலோடும், இயேசுனுடைய உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டது. தண்ணீருக்குள்ள நிற்கிற ஒரு நிமிடம் இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நான் என்னுடைய கைகளை பழைய மனுஷனை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த நிமிஷம் தண்ணீர்ல மூழ்கிற நிமிஷம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறேன். என்னுடைய பழைய சுபாவத்தை நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அடக்கம் பண்ணப்படுகிற ஒரு சம்பவம். அந்த தண்ணீரிலிருந்து எழும்பும் போது இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார். ஹல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இனி நான் வெற்றி வாழ்க்கை வாழ்வேன், இனி நான் பரிசுத்த ஜீவியம் செய்வேன் என்று தேவனுடைய உயிர்த்தெழுதலை, தேவனுடைய வெற்றியை சுதந்தரித்துக் கொள்வதான் அந்த ஞானஸ்நானம். அப்படி ஞானஸ்நானம் பெறும்போது தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஞானஸ்நானம் பெறலன்னா சீக்கிரமாய் அதற்குள்ளே வழி நடத்துங்க. இது ஆண்டவருடைய கட்டளை. எதை பின்பற்றினாலும் இதை மட்டும் நீங்க விட்டுறாதுங்க. 3 நாளைக்கு முன்னால கனடாவில் இருந்து ஒரு போன் பண்ணி அழுகிறார். என்ன அழுதார்? ஐயா, என் மகன் 23 வயசு போய் ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட்ல அவன் செத்து போயிட்டான். பிரதர், என் மகனை பார்ப்பனா, என் மகன் பரலோகத்து போனானா? நான் சொன்னேன், உன் மகன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா? உன் மகன் ரட்சிக்கப்பட்டிருந்தானா? உன் மகன் ஞானஸ்நானம் பெற்றிருந்தானா? வேதம் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஞானஸ்நானம் எடுக்கிறதுல என்ன குறைஞ்சு போறீங்க? அந்த சின்ன காரியத்தை நிறைவேற்றாம பரலோகம் போ என்று புறக்கணித்து தள்ளுனா ஏன் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றல? பூமியில எல்லா சந்தர்ப்பம் வாய்ப்பு உனக்கு கொடுத்தும் இந்த சின்ன காரியத்தை செய்யலையே. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு யோவான் 3:5 திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவனே ரட்சிக்கப்படும். சின்ன பிள்ளைகளை எடுத்துட்டேன், அது செல்லாத காசு. அது நீங்க போன சர்ச்சுக்கு வேணா செல்லுபடி ஆகும், பரலோகத்துக்கு செல்லுபடி ஆகும். விசுவாசம் வரணும். இயேசு எனக்கா மரித்தார், விசுவாசம் வரணும்.
எனக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அவரை பற்றிய விசுவாசத்தினால நான் பிழைப்பேன். விசுவாசம் வந்த பிறகு ஞானம் எடுத்தாதான் அது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். மூன்றாவது நிபந்தனை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவியானவரால் நடத்த ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். ரட்சிக்கப்படுவது ஒரு தனி அனுபவம், ஞானஸ்நானம் பெறுவது ஒரு தனி அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது ஒரு தனி அனுபவம். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க இந்த பரிசுத்த ஆவியால நிரப்பப்படுகிற வரையிலும் எருசலேமை விட்டு போகாமல் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவிக்காக எருசலேமிலே காத்திருங்கள் என்று அப்போஸ்தலர் 1:5 அவர் சொன்னார். லூக்கா 24:49 வாசிக்கும் போது, என்னுடைய பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன். உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தற்பிக்கப்படுகிற வரையிலும் காத்திருந்து செபியுங்கள். பிதா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர். அந்த ஆவியை பெறுகிறது மட்டுமல்ல, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். என்ன செய்தாலும் ஆவியானவரே, இது உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா, ஆவியானவரே இந்த காரியத்தில் நீ சந்தோஷப்படுகிறீரா, மன மகிழ்ச்சி அடைகிறீரா, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படி நான் ஆவியால் நடத்தப்படட்டும். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனிதன் மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்யும்படி அவைகளால் நடத்தப்படுகிறார். பிசாசினாலே ஆட்கொண்ட மனுஷன் பிசாசினாலே நடத்தப்படுகிறார். லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் வீட்டிலே வாழ்வதற்கு அந்த பிசாசுகள் அனுமதிக்கவில்லை. கல்லறை தோட்டங்களுக்கு போய் அங்கே வாழும்படி செய்தது. பிசாசால் நடத்தப்படுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவன் தேவனுடைய புத்திரராய் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறார். இது மூன்றாவது அனுபவம். ஆவியானவரை நமக்கு தந்த இயேசு அந்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது அவர் தேற்றவாளர், தாய் போல தேற்றுகிற ஒரு தேற்றவாளர். நான் உங்களோடு 3.5 ஆண்டுகள் இருந்தேன். சீஷர்களை பார்த்து சொன்னார், வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் என்றென்றைக்கு உங்களோடு வாசமாய் இருக்கிற தேற்றவாளன் என்று யோவான் 14:16 அவர் சொன்னார். அவர் வரும்போது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை வழி நடத்தி செல்லுவார் என்று யோவான் 16:13 சொன்னார். அந்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு அவர் கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, பாவம் செய்யும் போது உள்ளத்திலே ஆவியானவர் மனசாட்சியை வாதிக்க செய்வார், கண்டித்து உணர்த்துவார். நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து யோவான் 16:9 அவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இது பரிசுத்த ஆவியானவரின் காலம். இது பின்மாறி பொழிந்தழுகிற காலம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறது போல தாகத்தோடு அபிஷேகத்துக்காக கேட்கும் போது ஆண்டவர் வாக்களிக்கிறார். நீங்க தகப்பனா இருந்து உங்க பிள்ளை வந்து உங்கள்கிட்ட அப்பத்தை கேட்டா நீங்க கல்லை தூக்கி கொடுப்பீங்களா? முட்டையை கேட்டா தேளை கொடுப்பீங்களா? ஒரு நாள் மீனை கேட்டா நீங்க பாம்பை பிடிச்சு கொடுப்பீங்களா? இல்லை. உன் தகப்பன், நீ பிள்ளையா இருந்தா அல்லது தாயா இருந்தா, தகப்பனா இருந்தா உன் பிள்ளைக்கு நல்லது செய்யணும்னு விரும்புவான். ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 11:13 வாசிக்கும் போது, தகப்பன் பிள்ளைக்கு இறங்குற போல இறங்குகிறவர் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்படியாயிலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அரை மணி நேரம் அதுக்காக ஒதுக்குங்க. சிலுவையை பிடிச்சு பாவங்களை கழுவி உங்க பாத்திரத்தை சுத்தமாக்கின பிறகு தாகத்தோடு ஆண்டவருக்கு முன்னால நிறுத்தி, ஊற்றுமையா உன் வல்லமையை நிரப்பையா, எனக்கு உம்முடைய பரிசுத்தாவி தேவை. உம்முடைய பரிசுத்தாவி இல்லைன்னா என்னால வெற்றியா வாழ முடியாது, சாட்சியா வாழ முடியாது, பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது, உம்முடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஊற்றுமையா.
யாக்கோபு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து என்ன ஆசீர்வதிமையா, ஆசீர்வதிக்காமல் உம்மை விடமாட்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரை கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை தம்முடைய ஆவினாலும் வல்லமையினாலும் உங்களை நிரப்புவார். நான்காவதாக, எப்படி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருப்பதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி என்ன செய்யணுமா? நாம் வாழ்கிற உலகம், இந்த உலகத்தினுடைய ஜனங்கள், இந்த சமுதாயம் கோணலும் மாறுபாடுமான சமுதாயம். இந்த சமுதாயத்திலிருந்து ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? முதலாவது சொல்லுகிறார் குற்றமற்றவர்களும், இரண்டாவது சொல்லுகிறார் கபடற்றவர்களும், மூன்றாவதாக சொல்லுகிறார் தேவனுடைய மாசற்றவர்களும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது, உலகம் கோணையானதுதான், உலகம் இச்சைகளால் நிறைந்ததுதான், உலகம் பாவத்துக்குள் கிடக்கிறது, பிசாசுக்குள் கிடக்கிறது. பிசாசு உலகத்தார் மேல் இச்சையின் ஆவிகளையும் விபச்சார, வேசித்தன, குடிகார, கனநித்திரை ஆவிகளை அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அவைகளின் மத்தியில நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கணும்னு சொன்னார். தேவனுடைய 3 பிள்ளைகளுடைய 3 குணாதிசயத்தை இங்கே எழுதுகிறார். கபடற்றவர்களா இருக்கணும், குற்றமற்றவர்களா இருக்கணும், மாசற்றவர்களா இருக்கணும். அப்போதான் நீங்கள் இந்த உலகத்துல தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீங்க. உங்களை இந்த உலகம் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. நீங்க கபடற்ற உத்தம மாசில்லாதவர்களா இருக்கிறீங்களா? உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் 2 கண்களால் உலகத்தை பார்க்கிறீர்கள். ஆனா உலகத்தார் 1000 கண்களால் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவனா நீ இப்படி பேசுறிய, கிறிஸ்தவனா நீ இப்படி நடக்கிறிய, உலகத்தார் சொல்லுகிறத கேட்கும். எவ்வளவு சாட்சி உள்ள ஜீவியமாய் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்படி மீண்டும் நான் சொல்லுகிறேன், முதலாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர் அவளை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவது கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறும்போது தேவனுடைய பிள்ளைகள். மூன்றாவது எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நான்காவது இந்த கோணலும் மாறுபாடான சந்ததியிலே கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். கடைசியாக எப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் விளங்குவீர்கள்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். முதல் வாசித்த பகுதியிலே சொல்லுகிறார், நான் அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன், நான் அவருடைய மத்தியிலே உலாவி அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே உலாவ விரும்புகிறார். உங்களுடைய வீட்டிலே தேவ தூதர்களோடு உலாவ விரும்புகிறார். உங்களுடைய வீட்டிலே தன்னுடைய மகிமையின் பிரசன்னத்தோடு உலாவ விரும்புகிறார். ஆதியிலே பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்தில் இறங்கி உலாவி தேவ ஜனங்களை அரவணைத்து அதே ஆண்டவர் உங்களோடு உலாவ விரும்புகிறார். ஏனோக்கு தன்னுடைய கொஞ்ச காலத்தில் தேவனோடு சஞ்சரித்தார். ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தார். என்ன செய்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு ஆவியானவரே அந்நிய பாஷையில் அப்படியே பேசுங்க. உட்காரும் போதும் எழும்பும் போதும் பரிசுத்தர் 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 என்று சொல்லுங்க. எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் இயேசு அதோடு இணைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டீர், என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரோடு உலாவுங்க. புதுமண தம்பதிகள் ஒருவர் மேல ஒருவர் சாய்ந்து கொண்டு ஒரு தனி சந்தோஷமான உலகத்தை அனுபவிக்கிறது போல இந்த கடைசி காலத்துல தேவனோடு உலாவுங்க. நோவாவை குறித்து ஆதியாகமம் 6:9 சொல்லப்பட்டு இருக்கிறது. உலகம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருந்த போது அந்த ஜனங்களுக்குள்ளே நோவா உத்தமனாய் இருந்தான். தேவனோடு நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான். யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனாக எண்ணப்பட்டான், ஒரு சிநேகிதனை போல உலா. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 9 வாரம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவர், அவனோடு நான் பிரத்யட்சமாக முகமுகமாக பேசுகிறேன், அவன் என் சாயலை காண்கிறான். தேவ பிள்ளைகளே, அது உங்களுடைய அனுபவமாய் இருக்கட்டும், அது உங்களுடைய அனுபவமாய் இருக்கட்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்கிறது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை நாம் தரிசிக்கிறதினாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம். எத்தனை அழகான ஒரு நம்பிக்கை, ஒரு மகிமை நம்பிக்கை ஆண்டவர் நமக்குள்ளே தந்திருக்கிறார். இந்த நாளில நம்மை மீண்டும் அர்ப்பணித்துக் கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனோடு உலாவும்படி ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நடக்கும் போதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு வருகிறதை உணருங்க. படுக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு தங்கி இருக்கிறதை உணருங்க. உங்களுடைய வீட்டின் மேல ஆண்டவருடைய சட்டைகள் விரித்திருக்கிறதை உணருங்க. நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, ஆவியாயிருக்கிற கர்த்தரால ஒரே இமைப்பொழுதிலே நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். இந்த கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். அந்த மகிமை நம்பிக்கை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. தண்ணீரையும் வெள்ளத்தையும் கடந்து வந்தோ, செழிப்புள்ள ஆசீரமில் பொழியும் ஐயா. தண்ணீரையும் வெள்ளத்தையும் கடந்து வந்தோ, செழிப்புள்ள ஆசீரமில் பொழியும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. புதிதான உள்ளத்தோடு உள்ளான பரிசுத்தம் தாரும் ஐயா. புத்தம் புதிதான உள்ளத்தோடு உள்ளான பரிசுத்தம் தாரும் ஐயா. உண்மையாய் உமக்காக உழைத்திடவே, உண்மையாய் உமக்காக உழைத்திடவே உன்னத பலத்தினை ஈந்திடும் ஐயா. உன்னத பலத்தினை ஈந்திடும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி, இப்புத்தாண்டு
இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஏனோக்கு எலியாவை நடத்தி சென்று மரணத்தை காணாது எடுத்துக்கொண்டீர். ஏனோக்கு எலியாவை நடத்தி சென்று மரணத்தை காணாது எடுத்துக்கொண்டீர். நண்பனாய் உம்மோடு நடந்திடவே, நண்பனாய் உம்மோடு நடந்திடவே வருகையின் தரிசனம் தந்திடுமையா, வருகையின் தரிசனம் தந்திடுமையா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. மகிமையின் மேல் மகிமையை காணும்படி பிரகாசமான கண்ணை தாரும் ஐயா. மகிமையின் மேல் மகிமையை காணும்படி பிரகாசமான கண்ணை தாரும் ஐயா. நேசரின் மார்பினில் மகிழ்ந்திடவே, நேசரின் மார்பினில் மகிழ்ந்திடவே பரலோக பாசத்தை ஊற்றிடும் ஐயா, பரலோக பாசத்தை ஊற்றிடும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. தண்ணீரையும் வெள்ளத்தையும் கடந்து வந்தோ செழிப்புள்ள ஆசீரமில் பொழியும் ஐயா. தண்ணீரையும் வெள்ளத்தையும் கடந்து வந்தோ செழிப்புள்ள ஆசீரமில் பொழியும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி இப்புத்தாண்டு வேளையிலும் நடத்தும் ஐயா. ஆண்டாண்டு காலம் எல்லாம் நடத்தி வந்தி இப்புத்தாண்டு வேளையிலும்